திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சாமி தரிசனம். அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலையார் அம்மனை மனமுருகி வேண்டி வழிபாடு. தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற தமிழக எம்பிக்கள் கூட்டம். சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற கூட்டத்தில் முக்கிய ஆலோசனை. தொகுதி மறுவரையறை என்பது தமிழர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி. அது தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. தொகுதி மறுவரையறையை புறவாசல் வழியாக கொண்டுவர பாஜக முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. மாநிலங்களுக்கான உரிமையை பறிபோகும் விதத்தில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்யறதுக்காக ஒன்றிய அரசு திட்டமிட்டு வருகிறது. இது உண்மையிலே தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். இந்த டீலிமிட்டேஷனுங்கிறது தமிழகத்துக்கு தேவையில்லை. புறவழியில் பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கு தேவையான விஷயத்தை இங்கே மேற்கொள்வதற்கும் எலெக்ஷனை மிகவும் சுலபமாக இருக்கும். இது ஒன்லி எலெக்ஷன் அரித்மெட்டிக் நம்பர்ஸ்க்காக மட்டுமே செய்யப்படுவதாக பார்க்கப்படுகிறது. தொகுதி மறுவரையறை மசோதாவை கைவிட வேண்டும் என முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடந்த எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். தமிழ்நாட்டின் 39 எம்பிக்கள் உள்ளிட்ட 543 என்ற எம்பிக்கள் எண்ணிக்கையை தொடர வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் திருமாவளவன் பேட்டி. நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறையை கைவிட வேண்டும். இப்போது உள்ள எண்ணிக்கை 543 என்பது தொடர வேண்டும். மாநிலங்களுக்கான எண்ணிக்கையும் தொடர வேண்டும். மக்கள் தொகை அடிப்படையில் எண்ணிக்கையை உயர்த்துவது என்கிற நிலைப்பாடோ கூடாது என்பதுதான் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிற தீர்மானம். தொகுதி மறுசீரமைப்பு வேண்டாம் என்பதே கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக எம்பிக்களின் நிலைப்பாடு. தமிழ்நாட்டின் 39 எம்பிக்களின் இடம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் பாஜக அளிக்கும் சலுகைகளில் ஏமாறக்கூடாது எனவும் மாணிக்கம் தாக்கூர் எம்பி கருத்து. ஏமாற்று வேலை பாஜக ஏமாற்று வேலை, பல ஏமாற்று வேலைகளை பண்ண ஆரம்பிச்சிருக்கு. 50% கூட்டுவோம், 60% கூட்டுவோம் ஆஃபரு. இந்த ஆஃபர் கதையெல்லாம் ஆரம்பித்து கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க பாஜக. இந்த ஆஃபரில் ஏமாந்துடாமல் இருக்கணும். மிகப்பெரிய அளவில் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் செய்கின்ற சதி. இந்த சதியில் ஏமாந்துடக்கூடாது. இந்த டீலிமிட்டேஷன் என்பது உண்மையிலேயே தமிழகத்தினுடைய அதிகாரத்தை பிடுங்குவதற்காக நடக்கின்ற சதி. மாநிலங்களுக்கான அதே எம்பிக்கள் எண்ணிக்கை தொடர வேண்டும் என்பதே அனைவரது கருத்து என்றும் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதாகவும் சட்டமன்றத்திலும் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதாகவும் முதலமைச்சர் விஜய் தெரிவிப்பதாக எம்பி வெங்கடேசன் பேட்டி. இப்பொழுது இருக்கிற நிலைமை அதே 543 என்ற எண்ணிக்கையும் மாநிலங்களுக்கான அதே எண்ணிக்கையும் தொடர வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றோம். அனைத்து கட்சிகளும் ஒரே மனதோடு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றோம். சட்டமன்றத்திலும் இது சார்ந்த தீர்மானத்தை கொண்டு செல்கிறோம் என்றும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக மற்ற கட்சிகளையும் நாட வேண்டும், அவர்களுக்கும் அழுத்தம் தர வேண்டும். தொகுதி மறுவரையறை ஆலோசனை கூட்டத்திற்கு பின் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி பேட்டி. இது ஒரு முதல் முயற்சி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு முதல் முயற்சி எடுத்திருக்காங்க. இப்ப தாவேகா கூட்டணியில் பங்கு வகிக்கிற கட்சிகள் இதுல கலந்துகிட்டு இருக்கோம். இதுவே ஒரு இறுதி கூட்டம் நான் நினைக்கல. இல்ல, இதுதான் இறுதி கூட்டம், இதுதான் இறுதி ஒரு நிலைப்பாடு நான் நினைக்கல. இதை தாண்டியும் நம்ம மற்ற கட்சிகளையும் ரீச் பண்ணணும், அவங்களுக்கும் அழுத்தம் கொடுக்கணும், அவங்களோட பேசணும், தேவைப்பட்ட அவங்களோட சண்டை கூட போடலாம். அதுக்கான உரிமை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. அதை பண்ணி நம்ம தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவுக்கு ஒரு பேரழிவை நம்ம தேடி கொடுக்க கூடாதுங்கிறத நம்மளுடைய நிலைப்பாடு. தொகுதி மறுவரையறையை ஆதரித்தால் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மற்றும் சிறுபான்மையினருக்கும் மிகப்பெரிய ஆபத்து என துரை வைகோ கருத்து. 39 என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது என்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாகவும் விளக்கம்.
பாஜக அரசு இதை திசை திருப்பதற்காண்டி நீங்க எல்லாருக்கும் 50 விழுக்காடு நாங்க கூட்டணும் சொல்லி ஏத்துக்கணும்னு சொல்ற கருத்தை நம்ம ஏத்துக்க முடியாது. நான் இது தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது, இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இந்த டீலிமிட்டேஷன் பில் அமெண்ட்மெண்ட் பில் வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது, குறிப்பா சிறுபான்மையினருக்கு, இஸ்லாமியருக்கு, கிறிஸ்தவருக்கு, சிறுபான்மையினருக்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்குறதா இந்த டீலிமிட்டேஷன் பில். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக எம்பிக்கள் கலந்தாய்வு கூட்டத்தை புறக்கணித்தது திமுக. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்தாய்வு கூட்டம் என்ற பெயரில் தாவேக அரசு நடத்தும் அரசியல் நாடகத்தில் திமுக பங்கேற்காது என கனிமொழி எம்பி அறிக்கை. தொகுதி மறுவரையறை தொடர்பான எம்பிக்கள் கூட்டத்தை அதிமுக, பாமக புறக்கணிப்பு. தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகளும் புறக்கணித்தன. தாவேக அரசை கண்டித்து வரும் 14ஆம் தேதி அதிமுக சார்பில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம். பயிர்க்கடன் தள்ளுபடி, மேகதாது விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்பு. திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சி எம்பிக்களும் ஒன்றுபட்ட நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டுமென அக்கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் வலியுறுத்தார். மேகதாது தொகுதி மறுவரையறை பிரச்சினை இரண்டுமே மாநில நலன் சார்ந்தவைதான். மேகதாது அணை விவகாரத்தில் அரசுக்கு எந்தவித பயமோ தயக்கமோ இல்லை என அமைச்சர் அருண்ராஜ் திட்டவட்டார். மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நம்ம இந்த ஒரு மாநில உரிமை சார்ந்த விஷயத்தில் அனைத்து கட்சிகளும் ஒரே அணியில் இருக்கணுங்கிறது தான் எதிர்பார்க்குறாங்க. அவங்க வராமல் இருக்கிறது அவங்களே மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் இருக்குன்னு தான் நம்ம பார்க்குறோம். ஒன்றை மட்டும் பார்த்தா மட்டும் போதாது, ரெண்டுமே முக்கியமான விஷயம் தான், ரெண்டுமே மாநில உரிமைகள் சார்ந்த விஷயம் தான். தயக்கம்லாம் ஒன்றுமே கிடையாது, இல்லை தயக்கமும் இல்லை, பயமும் இல்லை அனைத்து கட்சி கூட்டுறதில்ல. இது ஒரு வாய்ப்பு தான். பார்த்தீங்கன்னா மேகதாது விஷயமாகவும் காவிரி விஷயமாகவும் ஏற்கனவே நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல் கூட்டத்தொடரிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு. அதனால் ஏற்கனவே அதை இப்போ நிறைய பேசிட்டோம். அனைத்து கட்சி உறுப்பினர்களும் அதை பற்றி நம்ம பேசியிருக்காங்க. அதை உரிய வாய்ப்பு நம்ம சபாநாயகர் கொடுத்துருக்காங்க. நம்ம த்ரெட்பேராக அதை பற்றி பேசிட்டோம். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து. நீதியின் மாண்பை, அரசியலமைப்பின் விழுமியங்களை நிலைநாட்டி மக்கள் அனைவருக்கும் சமூக நீதியை கிடைக்கச் செய்ய வேண்டும் என வாழ்த்து. தொகுதி மறுவரையறை தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்காததன் மூலம் எதிர்க்கட்சிகளுக்கு மாநில நலனில் அக்கறை இல்லை என்பது வெட்ட வெளிச்சமாகிறது. நாட்டு மக்கள் நலனுக்காகவே அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துவதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பேச்சு. இன்றைக்கு ஒரு பேச்சுங்கிறது நமக்கு கிடையாது. ஏற்கனவே டீலிமிட்டேஷனை கடுமையாக நாங்கள் ஆரம்பம் முதல் டே 1 தமிழக வெற்றி கழகம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இது மாநில பிரச்சனை, இது ஸ்டேட் அட்டானமி, நம்முடைய மாநில உரிமை குறித்த பிரச்சனையில் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்வது இது முறையன்று. அவர்கள் கலந்து கொண்டு இருந்திருக்க வேண்டும். இது மாநில உரிமை மீதான அவர்களின் அக்கறையின்மை. மார்ச் மாதம் மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட வெளிநாட்டு பங்களிப்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெறுமாறு மத்திய அரசுக்கு மு.க. ஸ்டாலின் கோரிக்கை. சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாக்கும் நலன் கருதி நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தல். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடன் வேளாண் பிரதிநிதிகள் சந்திப்பு. காவிரி நீர் மற்றும் மேகதாது உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக தகவல். ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கு போனஸ் சட்டப்படி 8.33% போனஸ் வழங்க வேண்டுமென தொழில் தகராறு தீர்ப்பாயம் உத்தரவு. ஊதிய உயர்வு மற்றும் போனஸ் பாக்கிய 2 மாதங்களில் வழங்க ஆம்புலன்ஸ் சேவை நிறுவனத்திற்கு ஆணை.
காசோலை மோசடி தொடர்பான வழக்கில் நடிகரும் பாஜக பிரமுகருமான சரத்குமாருக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றம் சம்மன். செப்டம்பர் 10ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு உத்தரவு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் பிற்பகலில் பரவலாக மழை. கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள கோயில்களில் நாள்தோறும் சுத்தம் செய்து அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவற்றை உடனுக்குடன் செய்ய வேண்டும். ராஜகோபுரம் முதல் அனைத்து இடங்களையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என கோயில் அலுவலர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அதிரடி உத்தரவு. பழனி கோயில் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட நில புரோக்கர் ஜெயபிரகாஷ் சிறையில் அடைப்பு. வரும் 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க திண்டுக்கல் நீதிமன்ற மேஜிஸ்திரேட் உத்தரவு. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள முதுநிலை கோயில்களில் பக்தர்கள் செல்போன்கள் எடுத்துச் செல்வதற்கு தடை. கோயில் வளாகத்தில் பக்தர்களின் செல்போன் வைக்க பாதுகாப்பு பெட்டகம் வைக்க கோயில் நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தப்பட்ட நிலையில் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் நடைமுறை அமல். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் கிரிண்டர் ஆப் மூலம் பழகி ஆடிட்டரை காலி இடத்திற்கு அழைத்துச் சென்று தாக்கி கொள்ளை முயற்சி. ஆடிட்டரை அழைத்துச் சென்று பணம் கேட்டு தாக்கிய 3 பேரை கைது செய்து மேலும் ஒருவருக்கு வலை. தொடர் கனமழை காரணமாக குற்றாலம் அருவிகளில் அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்த நிலையில் அலைமோதிய மக்கள் கூட்டம். குற்றாலம் மெயின் அருவி, பழைய அருவி, ஐந்தருவி, சிற்றருவி, புலியருவி மற்றும் பால் அருவிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியல் போட்டு உற்சாகம். தென்காசி மாவட்டம் குற்றாலம் வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் வெண்ணமடை குளத்தில் படகு சவாரி இன்று முதல் தொடக்கம். படகு குழாமில் 2 மிதி படகுகள் அரை மணி நேரத்திற்கு 200 ரூபாய் கட்டணம், 4 பேருக்கு 300 கட்டணம் என நிர்ணயம். சிவகாசியில் அச்சக அதிபர் வீட்டில் 75 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரம். காருடன் 7 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 24 சவரன் மீட்பு. முல்லை பெரியாறு அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக 350 கன அடி தண்ணீர் திறப்பு. தமிழ்நாடு அரசின் உத்தரவை அடுத்து தலைமதக பகுதியில் இருந்து தண்ணீர் திறப்பு. பெண்களை அதிக அளவில் பட்டதாரிகளாக காண விரும்புவதாக டெல்லி IIT மாணவர்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மாற்றம் சில நேரங்களில் சவால்களையும் வாய்ப்புகளையும் அள்ளித்தரும் எனவும் பேச்சு. காஷ்மீரில் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் பக்தர்களின் வருகை குறைவால் அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தம். கடந்த ஜூனில் தொடங்கிய அமர்நாத் யாத்திரையில் இதுவரை 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பு.